இந்த பால் ரவா லட்டுங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் சலிக்காதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வேணும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த ரவையில் இருக்க ரவையில் பால் ரவை உருண்டை செய்யலாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் நெய் விட்டுருக்குற அப்படி வறுத்துடலாம். லேசாக மணம் வர அளவில் வறுத்துடலாம். ரவை நல்லா வறுப்போட்டு வச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். மணம் வருது நல்லா. ஒரு கப் பால் ஊற்றிடலாங்க. ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிடலாம். ஒரு கப்புக்கு 3 கப்பில் 2 கப் தண்ணி. இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை நீங்கள் ஒரு 3/4 கப்பு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணும் போடுங்க. நான் சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்கிறதில்ல, அதனால் ஒரு கொஞ்சமாக சேர்த்துறேங்க. இந்த பொட்டுக்கடலை நடுவில் கடி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 2 பிடி அளவில் 1/4 கப்பில் பொட்டுக்கடலை நல்லா கொதிக்குதுங்க. இந்த ரவையை போட்டு கிளறி விடலாம். நீங்கள் பால் 2 டம்ளர் ஊற்றி 2 கப் ஊற்றிட்டு 1 கப் தண்ணி ஊற்றினால இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வத்திருச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூனில் நெய் இப்படி மேலே விட்டுடலாம். ஆறுன விட்டு அப்படியே உருண்டை பிடிச்சிடலாங்க. இந்த ரவை உருண்டை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அடிக்கடி இதே செய்ய வேண்டியது. மாவு நல்லா அரைச்சிங்க. கையில் நெய் தொட்டுட்டு கொஞ்சம் அப்படியே எடுத்து அப்படியே உருண்டை பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே பிடிச்சி உருண்டை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க.